அச்சம் அப்படின்னா பயம். அந்த பயம் அப்படிங்கிற உணர்வு எனக்கு இல்லவே இல்லை அப்படின்னு சொன்ன பாட்டன் பாரதியார் அவர்கள் பிறந்த தினம் இன்னைக்கு. உன்னுடைய தமிழ் மொழியில என்னது இருக்குது? உன்னுடைய தமிழ் மொழி ஒரு காட்டு மிராண்டி மொழி அப்படின்னு சொன்ன ஒரு தலைவர். யாம் அறிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணும் அப்படின்னு சொன்ன ஒரு தலைவர். உன்னுடைய தமிழ் மொழியில் அப்படி என்னது இருக்குது அப்படின்னு சொல்றது மூலமா எதிர்கால தலைமுறையினர்களுக்கு என்ன கடத்தப்படுது? தமிழ் மொழியை படிக்கக்கூடாது, தமிழ் மொழி ஒரு மோசமான மொழி, தமிழ் மொழியை பேசுகிறவங்க ஒரு ஒரு காட்டு மிராண்டிகள் அப்படின்னு சில கருத்துகள் பரப்பப்படுது சில நபர்களால். ஆனால் நீ எத்தனை மொழிகளை கற்றுக்கிட்டாலும் அந்த மொழிகளில் இல்லாத ஒரு அக்கறை, ஒரு சமூக உணர்வு, ஒரு மனித நேயம் அப்படிங்கிறது தாய்மொழி தமிழில் இருக்குது அப்படின்னு கடத்தக்கூடிய தலைவர்கள் இருக்காங்க. பாட்டன் பாரதியார் அவர்களுடைய வரிகளை நம்ம படிக்கிறது மூலமாக நம்மளுடைய நரம்புகள்லேயும் ரத்தத்துலையும் அந்த தமிழ் உணர்வு, அந்த சுதந்திர உணர்வு, அந்த அற உணர்வு அப்படிங்கிறது அப்படியே கடத்தப்படும். பாட்டன் பாரதியார் ஒரு புரட்சிகர சிந்தனையாளர். அவர் பாடின ஒரு சில வரிகள் நம்ம வாழ்க்கைக்கு பொருந்தும். நம்ம எல்லாருமே பொதுவாக ஒரு சில குறிக்கோள்கள் வச்சுருப்போம், சில லட்சியங்கள் வச்சுருப்போம். நம்ம லட்சியத்தை அடையிறதுக்காக நம்ம சில முயற்சிகளை எடுத்து வைப்போம், தினம் தினம் உழைப்போம். நம்ம லட்சியத்துக்கு எதிராக நம்ம பயணிக்கும் போது உன்னால் இது முடியாது, உன்னால் இது சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு பாட்டன் பாரதியார் ஒரு அழகான ஒரு பாடல் வரிகள் எழுதியிருப்பார். அப்படியே உன்ன மாதிரி என்னையும் நினைக்காதடா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். தேடி சோறு நிதந்தின்று பல சின்னஞ்சிறு கதைகளை பேசி மனம் வாடி துன்பமிகு உழன்று பிறர் வாட பல செயல்களை செய்து நரை கூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்று கிரையன பின்மாயும் பல வேடிக்கை மனிதர்களைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு சொல்லியிருப்பார். தமிழ் தேசியம் அப்படிங்கிற லட்சியத்தை நோக்கி நாங்கள் போகக்கூடிய பாதையில் இங்கே தடையே இல்லை. எங்களுடைய லட்சியம் ஒரு நாள் நிறைவேறும். அதுக்கு பாரதி அவர்களுடைய வரிகள் எங்களுக்கு அப்படி ஊன்றுகோலா, ஒரு சக்தியாக எங்களுக்கு அமையும். பாட்டன் பாரதியார் அவர்களுக்கு பிறந்தநாள் புகழ் வணக்கம்.